சேலம் மாவட்டம் ஆத்தூர் கடைவீதி பகுதியைச் சேர்ந்தவர் வைத்தீஸ்வரன். இவர் அந்த பகுதியில் நகைக்கடை வைத்துள்ளார். அங்கு இரவு சுமார் 8:45 மணி அளவில் இருவர் நகை வாங்குவது போல் வந்துள்ளனர். அவர்களிடம் நகைகளை காட்டிக் கொண்டிருந்த பொழுது ஒரு நபர் கையில் வைத்திருந்த ஆசிட் பாட்டிலை நகைக்கடை உரிமையாளர் வைத்தீஸ்வரன், அவரது மனைவி செல்வலட்சுமி, கடையில் பணிபுரிந்த வசந்தி ஆகியோர் மீது ஊற்றியுள்ளார். தொடர்ந்து கடையில் இருந்த 80 பவுன் நகைகளையும் கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். சுதாரித்துக் கொண்ட கடை உரிமையாளர் வைத்தீஸ்வரன் அந்த நகைகளை பிடுங்கிய பொழுது ஆசிட் ஊற்றியும் துப்பாக்கியை காட்டி மிரட்டியும் அவர்கள் தப்பி ஓட முயற்சித்தனர். அதில் ஒருவரை கடை உரிமையாளர் மடக்கி பிடித்தார். மற்றொரு நபர் கடைவீதி வழியாக தப்பி ஓடும் பொழுது அப்பகுதி மக்கள் விரட்டிச் சென்று சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் மடக்கி பிடித்தனர். அந்த நபரிடம் துப்பாக்கி இருந்ததால் அந்த துப்பாக்கியை காட்டி பொதுமக்களிடம் மிரட்டியுள்ளார். தொடர்ந்து பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். பிடிபட்ட இருவரையும் போலீசார் மீட்டு அவர்களிடமிருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக ஆத்தூர் டவுன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் ஒருவர் தலைவாசல் அருகே சிறுவாச்சூர் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பதும், இவர் மீது பல்வேறு திருட்டு வழக்குகள் உள்ளன என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆத்தூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து 100 மீட்டர் தூரத்தில் உள்ள நகைக்கடையில் துணிகர கொள்ளை சம்பவம் நடந்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.